இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம். எல்லா வார்த்தையினாலே எங்கள் வாழ்க்கையில் இடைப்பட்டு எல்லாவற்றையும் மாற்ற காக்க போதுமானவராக இருக்கிறேன். உண்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இன்னைக்கும் நீங்க பேசுங்கப்பா, நாங்க மறையணும்ப்பா, எங்க மாம்ச வார்த்தைகள் மறையணும் ஆண்டவரே. ஆவிக்குரிய கிரியைகள் நடப்பதாக இந்த ஆண்டினுடைய கடைசி உபவாச நாள் அப்பா. நாங்கள் அறியலை, பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஏற்படுத்தும் பொழுது இதற்கு பரிசுத்த உபவாச துதி நாள் அப்படின்னு நீங்கள் ஏற்படுத்தினீங்கப்பா. நாங்கள் பரிசுத்தப்பட நாளைக்கு கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தமாகவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். என்னை மறைங்க, எனக்குள்ள குறைகள் இருக்கும்னா ஆண்டவரே நீங்க நீக்கி உங்க மகிமையினால் இன்னைக்கு நிறைவாய்க்கிறட்டும் அப்படின்னு உங்கள் சமூகத்தை கெஞ்சி கேட்கிறோம்ப்பா. கிடைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். அப்படி செய்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், அல்லேலூயா. இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாய் இருக்கிறான். 8வது வசனத்தின் பிற்போதி சொல்லுகிறது, இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்த பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. கனியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிங்கிற தலைப்பின் கீழே சில மாதங்களாக சில செய்திகளை கர்த்தர் நமக்கு தியானிக்க உதவி செய்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. 5வது வசனத்திலிருந்து எனக்காண்டி ஒருத்தர் வாசியுங்க 7வது வசனம் வரை. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தேவபக்தியையும், தேவபக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். ஆமென், ஹல்லேலூயா. இவ்வளவு பெரிய ஒரு பட்டியலை தகப்பனாகிய பேதுரு கொடுக்கிறார். இதிலே சிலவற்றை தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இந்த நாளிலும் நாம் தியானிக்கலாம். பரிசுத்தத்தில் தைரியமாயிருங்கள். ஆமென், ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 3வது இன்னைக்கு நம்ம தியானிக்க போற தலைப்பு என்னது? பரிசுத்தத்தில் தைரியமாயிருங்க. எல்லாம் சத்தமா சொல்லுங்க. நீங்களும் நானும் அறியாமல் அப்படின்னு இருக்க வாய்ப்பே இல்லை. நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஆராதிக்கிற தேவனும் நாம் ஒரு நாளில் போய் யுக யுகமாய் வாழப்போகிறோம் என்கிற விசுவாசிக்கிற பரலோகத்தின் அடிப்படை ஆதாரங்களுள் ஒன்று, அடிப்படை அஸ்திபாரங்களுள் ஒன்று. இன்னும் சொல்லணும்னா, இவ்வளவு பூமி சீர்கட்டதாய் மாறி போனாலும், சத்ரு தன்னுடைய பலத்திலே மிஞ்சி வல்லமை கொண்டாலும், அவன் தன் நோக்கத்தின்படி தேசத்தை சீரழித்தாலும், இன்று வரை ஒரு விசுவாசம் நமக்கு இருக்கிறது. இன்று வரைக்கும் நமக்குள் ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து நம்முடைய இரட்சகர் எதிர்பார்த்து வர காத்திருக்கிறோம் என்கிற விசுவாசத்திற்கு ஒரு அடிப்படை என்ன என்று கேட்பீர்களானால், நாம் ஆராதிக்கிற தேவன் உலக தோற்றம் முதல் பரிசுத்தமுள்ளவராகவே இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் பரிசுத்தத்துல சற்று கூட என்ன செய்யல, மாறல. கடைசி வேத புஸ்தகத்தின் கடைசி அத்தியாயம் என்று சொல்லப்படுகிற வெளிப்படுத்தின விசேஷம் எழுதப்படும் போது கூட இப்படியா எழுதப்படுகிறது, இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள சேனைகளின் தேவன் ஆகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். 3 இது பேசுறாங்க. இருந்தவர் இறந்த காலம், இருக்கிறவர் நிகழ்காலம், வருகிறவர் எதிர்காலம். 3த்துலயுமே அவர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி என்றால் தேவன் தன்னுடைய பரிசுத்தத்திலிருந்து கொஞ்சம் கூட விலகாமல் இருக்கிறது தான் இந்த மொத்த ஆவிக்குரிய உலகமுமே நிலை கொண்டிருக்கிறது. அதனாலதான் அவர் ரொம்ப தைரியமா நம்முடைய ஆண்டவர் சர்வத்தை உண்டாக்கினவர் கடவுள் அப்படிங்கிறத தாண்டி ஒன்ன யோசிச்சோம்னா, அவரை மாதிரி பொறுப்பு நிறைந்த ஒரு குணமுள்ளவரை நீ இங்க பார்க்கவே முடியாது. இத்தனை கோடி வருஷங்களாய், இத்தனை 1000 வருஷங்களாய் ஒருத்தர் தன் பரிசுத்தத்தில் உறுதியா இருந்து என்ன செய்து கொண்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா நம்ம இன்னைக்கு பார்க்கிற சூழ்நிலை பரிசுத்தத்தை காண்பதற்கு அரிதான சூழ்நிலை என்ன செய்து, ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிற ஆலயம் பரிசுத்தத்தை உறுதிப்படுத்துற ஆலயமா இருக்கு.
இங்கே நம்ம வர்றப்பெல்லாம் மறுபடி நமக்கு சொல்றது என்னது? இந்த ஆலயம் உருவான நாள் தொடங்கி சொல்லப்பட்ட அதிகமான வார்த்தைகளில் ஒன்று இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன்னா, நம்ம பரிசுத்தமா ஜீவிக்கணும் அப்படிங்கிற வார்த்தை நமக்குள்ள இருக்குன்னு நான் நம்புறேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இந்த செய்தி உங்களுக்கு தேவையோ இல்லையோ, இந்த 10 வருஷத்துக்கு இப்ப தேவை. அப்பனா நான் உங்களுக்கு எவ்வளவு தேவையா இருக்கும்னு நீங்க என்ன செஞ்சுக்கோங்க, தெரிஞ்சு. ஆமென். ஹல்லேலூயா. இவனுங்கெல்லாம் நான் அன்பாய் சொல்வேன், ஒரு தெய்வ மனிதர் ரொம்ப நாளைக்கு முன்னாடி இதை சொன்னார். நாம் இருக்கிற இந்த 21வது நூற்றாண்டு என்ன சொல்ற, காலச்சக்கரத்தின் பிழை அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு இருக்கிற இந்த நவீன மையம் இந்த காலத்துக்கு தேவையே கிடையாது. இது 2100 இருக்க வேண்டியது. இவ்வளவு அதிநவீன மயமான இது இப்ப தேவையே கிடையாது. 2100 2200 இருக்க வேண்டியது இப்ப இருக்கிறனால பெற்றோர்களுக்கு அவனுக்கு என்ன பண்றானுங்கன்னு தெரியல. இவங்க மனநிலையே தெரியல. இவங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அம்மா அப்பாவா இருக்கிறவங்களுக்கு லவ் அப்படின்னு சொன்னாலே அது பாவம். ஆனா இவங்களுக்கு அப்படி இல்லை. அது தண்ணிப்பட்ட பாடு. இப்ப இருக்கிற தலைமுறைக்கு நான் தாழ்மையா விசுவாசிக்கிறேன், நீங்களும் நானும் ஒரு தெய்வத்தை கொண்டிருக்கிறோம். அவர் பரிசுத்தத்தில் இருந்தவர், இருக்கிறவர், இனி அவர் வருகிறவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நான் அன்பாய் தாழ்மையாய் சொல்லுவேன், இவனுக்கு காலமே இவ்வளவு மோசமா இருக்கேன், வருக தாமதமாயி இன்னைக்கு இதுல சின்ன பிள்ளையா இருக்கிற லெனஸ் அப்புறம் பினேகாஸ் படிக்க போற காலம், போவாஸ் கிமல் படிக்க போற காலம், இதெல்லாம் எவ்வளவு மோசமா இருக்கும்னு நீங்க நினைச்சு பாருங்க. ஒரே வழி, நான் தாழ்மையாய் தைரியமாய் சொல்லுவேன், நீங்களும் நானும் சோதனைக்குட்படாமல் விழித்திருந்து ஜெபம் பண்ணுவோம். இதை விட சக்தி வாய்ந்த ஒரு வழி இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்லை. ஆகையினாலே நாம் இருக்கிற காலம் நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். நீங்க என்ன நிலைமையில் இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஆமென். அதைத்தான் இன்னைக்கு ஆவியானவர் நம்மோடு பேச போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரம் அதில் 4வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது, என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. வேதம் ஆதியாகமம் தொடங்கி கடைசி வெளிப்படுத்தல் வரைக்கும் ஒன்றிலே மிக ஆழமாகவும் ஆணித்தரமாகவும் சொல்லுகிறது, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும், பாவம் செய்கிற ஆத்துமா வாதைகளை சந்திக்கும், பாவம் செய்கிற ஆத்துமா துக்கப்படும், பாவம் செய்கிற ஆத்துமாவின் ஐஸ்வர்யம் எடுத்துக்கொள்ளப்படும், பாவம் செய்கிற ஆத்துமாவின் முடிவு சம்பளம் மரணம். ஆமென். ஹல்லேலூயா. அது எங்கேயுமே மாத்தல. இயேசு பிறந்து ரத்தத்தினால கழுவிட்டதுனால எப்படி வாழலாம் அப்படிலாம் மாற்றவே இல்லை. ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறது, என் பிள்ளைகளே, என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளிலும் அகப்படாமல் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். 18ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம் இப்படி ஆய் சொல்லுது, அவன் பலத்த சத்தமிட்டு மகாபாபிலோன் விழுந்தது விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கோடுமாயிற்று. அவருடைய வேசித்தனத்தின் உக்கிரமான மதுவை எல்லா ஜாதிகளும் குடித்தார்கள். பூமியின் ராஜாக்கள் அவளுடைய வேசித்தனம் பண்ணினார்கள். பூமியின் பக்தர்கள் வர்த்தகர்கள் அவளுடைய செல்வ செருக்கின் மிகுதியினால் ஐஸ்வர்யமானார்கள் என்று விளம்பிற்று. பூமியிலே ஒரு சத்தம் இப்படியாய் கேட்கிறது. அப்ப வேறொரு பலமுள்ள இன்னொரு தூதன் சொல்றான், அது பேய்களுடன் குடியிருப்பா இருக்கலாம், அசுத்த காவல் வீரின் வீடா இருக்கலாம், ஆனா என் ஜனங்களே, உங்களுக்கு ஒரு வழி இருக்கு, நீங்க அதை விட்டு வெளியே வாருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உள்ளேயே இருந்து பார்த்துக்கிட்டு இருக்க வரைக்கும் வழி தெரியாது, உள்ளேயே பார்த்துக்கிட்டு இருக்க வரைக்கும் பாவத்தை விட்டு வெளியே வர நமக்கு ஒரு வழி தெரியாது. ஆனா ஒரு பெரிய நிச்சயம் உண்டு, பாவத்தை விட்டு வெளியே வருமே ஆனால் நமக்கு ஒன்று தெரியும், அங்கே ஒரு நெடுஞ்சாலை வழி இருக்கும், அது தூய வழி. வீட்டு உள்ளவர்கள், தீட்டு உள்ளவர்கள், பாவம் உள்ளவர்கள் அங்கே பிரவேசிக்க போவதில்லை. இந்த உலகத்தின் இதுல இருந்து வெளியே வரதான் இடுக்கமான வாசல் வழி. ஆனா பரிசுத்த பரலோகத்தில் அங்க இடுக்கமான வாசல் வழி அல்ல, அங்கே விசாலமான வழியை கர்த்தர் பரிசுத்த ஜனத்திற்கு வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. தகப்பனாகிய பேதுரு எழுதும்போது இப்படியே எழுதுகிறேன். நீங்க என்னோட கூட அந்த வசனத்தை நீங்க வாசிங்க. நான் உங்களுக்காக சொல்றேன் பாருங்களேன். ஞானத்தோட மன்னிக்கணும், விசுவாசத்தோடே ஒரு தைரியத்தை நீங்கள் கூட்டிக் கொள்ளுங்கள். வெறும் விசுவாசம். இன்னைக்கு நிறைய பேர் அப்படி சொல்றாங்க. சரி, நம்ம அந்த வார்த்தைக்குள்ள போக வேண்டாம். நம்ம கர்த்தருடைய வார்த்தை இதயத்தோடு தியானிக்கலாம். வெறும் விசுவாசம் மாத்திரம் அல்ல, விசுவாசத்தோட ஒரு தைரியம் தேவைப்படுகிறது. அந்த தைரியத்தின் பல நிலைகளை தகப்பனாகிய பேதுரு சொல்லிட்டு மூன்றாவது இப்படி ஒரு நிலை எழுதுகிறார். பரிசுத்தத்தில் தைரியமாயிருங்கள். 5வது வசனம், 2 பேதுரு 2ஆம் அதிகாரம், அதுல 5வது வசனத்தை கூட வாசிங்களேன். பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜல பிரளயத்தை வரப்பண்ணி சோதோம் கொமோரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திருஷ்டாந்தரமாக வைத்து. ஆமென், ஹல்லேலூயா. பரிசுத்தத்தில் தைரியமா இருங்கள் என்று தகப்பனாகிய பேதுரு எழுதிவிட்டு அதற்கு அடையாளமாக 2 பெரும் திருஷ்டாந்தங்களை பேசுகிறார். 2 பெரும் அடையாளங்களை குறித்து பேசுகிறார். ஒன்று என்ன அவர் சொல்றார்னா, நோவா முதலான 8 பேரை காப்பாற்றின ஒரு தேவன். ஆமென், ஹல்லேலூயா. எப்ப ஆண்டவர் பாவத்தை குறித்து பேசினாலும் ஒரு தேவ மனிதர் 2 நூற்றாண்டுகளுக்கு முன்பாக வல்லமையாய் வாழ்ந்த தேவ மனிதர் இன்றைக்கும் அவருடைய புஸ்தகத்தின் முற்பகுதி இப்படியா எழுதப்பட்டிருக்கிறது. இந்த புஸ்தகம் உங்களை தூக்கி எறியும், இல்லை என்றால் இந்த புஸ்தகத்தை நீங்கள் தூக்கி எறிவீர்கள். நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். அந்த புஸ்தகத்தை நீங்க வாசிச்சு பாருங்க, அந்த புஸ்தகம் உங்களை தூக்கி அடிக்கும். இல்லைன்னா பாதியோட அந்த புஸ்தகத்தை நீங்க போட்டுட்டு போயிருவீங்க. நம்ம லைப்ரரியில் இருக்கு, எழுப்புதல் தாமதிப்பது ஏன் அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்கு. அந்த அட்டை பக்கத்தில் இப்படியா எழுதியிருக்கும். இந்த புஸ்தகம் உங்களை தூக்கி எறியும், இல்லை என்றால் நீங்கள் இந்த இன்னைக்கும் அவர் வசனத்தை வாசிக்கும் போது, அவர் எழுதின வார்த்தைகளை வாசிக்கும் போது அப்படியே ஆவில தீ பிடிச்சி எரியும். அந்த மனுஷன் தான் இப்படியா எழுதுறாரு, உலகம் கெட்டு போச்சு, உலகம் கெட்டு போச்சுன்னு சொல்லாதீங்க தேவஜனமே. லோத்துவின் நாட்களை விட நோவாவின் நாட்களோட இது ஒன்றும் மோசமான நாட்கள் கிடையாது. நோவாவின் நாட்களிலும் ஒரு தேவ மனிதன் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்தார். அந்த மனிதனுடைய வாழ்க்கை, அந்த 2 மனிதர்களை நீங்க தியானித்து நாம் ஜெபித்து முடிக்கலாம். என்னோடு கூட நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், அல்ல 8வது வசனத்தையும் 7வது வசனத்தையும் வாசியுங்கள். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு பெரிய நேற்றைய தினத்தில் கடந்த நாட்களிலே இந்த தேவ செய்திக்காக இந்த வசனத்தை வாசிக்கும் போது பல ஆண்டுகள் வாசித்த அதே வேத பகுதியில் ஆண்டவர் ஒரு சின்ன வெளிச்சத்தை இதில் காண்பித்தார். ஒரு ஆச்சரியமா எனக்கு இருந்தது. எனக்கு ஆண்டவர் நமக்கும் அதை ஒரு நல்ல வெளிச்சமாய் காண்பிப்பாராக. 9வது வசனம் இப்படியாய் சொல்கிறது, தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமான் நோவா நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நல்லா கவனிங்க. கிருபை கிடைத்த பொழுது நோவாவின் வாழ்க்கையின் ஆரம்பம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆவியானவர் அழகா எழுதுறாரு, தன் காலத்திலே வாழ்ந்தவர்களுக்குள்ளே நோவா நீதிமான். தகப்பனாகிய பவுல் இப்படியாய் சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு அளித்த கிருபையை நான் விருதாவாக்கவில்லை, எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன். கண்களில் கிருபையை பெற்ற தேவ மனிதர் பரிசுத்த ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறார், தன் காலத்திலே சமமாய் வாழ்ந்தவர்களுக்குள்ளே இவர் நீதிமான். 7வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கிறேன் இப்படியாய், கர்த்தர் நோவாவை நோக்கி, நீ உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியிலே உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். என்ன ஒரு மாற்றம் பாருங்க. இதே பரலோகம் தான் சொல்லுது, 10 பேர் இருக்காம்பா, 10 பேருக்குள்ள நீ நீதிமான், அதனால உனக்கு கிருபை கிடைச்சிச்சு. ஆனா ஒரு குறிப்பிட்ட காலம் முடியும் போது
மறுபடியும் ஆண்டவர் ஒரு ரிப்போர்ட் கொடுக்கிறார் 7:1 இந்த சந்ததியில எனக்கு முன்னாடி நீ நீதிமான்பா. நான் பாய் தாழ்மையாய் சொல்லுவேன், இந்த ஜனத்திற்குள்ளே நீங்களும் நானும் கிறிஸ்தவர்கள் என்பது எல்லாருக்கும் நல்லா தெரியும். இந்த ஜனத்திற்குள்ளே, நம் கால ஜனத்திற்குள்ளே நாம் ஆவிக்குரிய சபையின் விசுவாசிகள் என்பது எல்லாருக்கும் நல்லா தெரியும். தன் காலத்தில் வாழ்கிறவர்களுக்குள்ளே நான் ஒரு ஊழியக்காரன் என்பது எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆனா என் ஓட்டம் முடியும் போது என் காலத்தில் உத்தமன் நீதிமான் என்பதோடு என் வாழ்க்கை முடிந்து விடக்கூடாது. என் கர்த்தர் என்ன பார்த்து சொல்லணும், உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்துல உண்மையாயிருந்தா எஜமானுடைய சந்தோஷத்துல பிரவேசி. இதான் பேதுரு சொல்றாரு. இது தெரியாதவன் கண் சொரிய போன குருடன். இவ்வளவு பேர் இருக்கோம்ல, கிட்டத்தட்ட 150 பேர் விசுவாசியா இருக்கும். நம்ம எல்லாரையுமே தெரியும், நம் சபையின் விசுவாசிகள். வேம்பாரிலே இந்த காலத்தில் வாழ்கிறவர்களுக்குள்ளே நாம் ஆவிக்குரிய சபையின் விசுவாசிகள். வேம்பாரிலே இந்த பட்டணத்திலே வாழ்கிற இத்தனை பேருக்குள்ளே நான் ஆவிக்குரிய சபைகள் இருக்கிற ஒரு போதகன். எல்லாருக்கும் தெரியும். நம்ம இதே நம்பிக்கையில தான் அங்கேயும் போவோம், பரலோகத்துக்கும். ஆனா இங்க பார்த்த மாதிரி ஆண்டவர் நம்மளை சொல்லணும், உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனே, நீ இங்கேயும் நீதிமான், நீ பரலோகத்திலே நீதிமான், உன் தேவனுடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசி. இங்க நீதிமானாய் வாழ்கிறவர்கள் அங்க போகும்போது ஆண்டவர் உங்களை அறியேன்னு சொல்லணும். அப்பதான் கதறாங்க, கத்தாவே உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோமே, உம்முடைய நாமத்தினாலே பேய்களை. சரி, உன்னை நான் அறியம்பா, நீ யாருமே எனக்கு தெரியாது. நண்பாய் தாழ்மையாய் சொல்லுகிறேன், இங்க எவ்வளவு பேரை நம்மள தேவனுடைய பிள்ளை என்று அறிந்திருக்கிறார்கள் அது முக்கியம் இல்லை. தேவ மனிதர்படியாய் சொல்லுகிறார், உலகமே உன் பெயரை அறிந்தாலும் பரலோகத்தின் ஜீவ புஸ்தகம் உன் பெயரை அறியாவிட்டால் உனக்கு லாபம் என்ன? உலகமே உன் பேரை பிரபலமா தெரிஞ்சிருந்தாலும் பரலோகத்தின் ஜீவ புஸ்தகத்துல என் பேர் எழுதப்படாதுன்னா எனக்கு லாபம் என்ன? தேவனுடைய ஜனங்களை நான் சொல்றேன் தாழ்மையாய், நோவா எனக்கு நான் குடிச்சிட்டு வந்தேன். கிட்டத்தட்ட 100 வருஷம் 600 வயதா இருக்கும் பொழுது அவர் போதித்த ஆண்டுகள் 100 வருஷம். 100 வருஷம் இவர் மழை வரும் அழிவு வரும்னு ஆண்டவர்கிட்ட கேட்கிறார். 100 வருஷத்தின் முடிவு தகப்பனாகிய நோவாவை எப்படி மாத்திட்டுனா, தன் காலத்திற்குள்ளே நீதிமானா இருக்கிறவன் என்கிற ஸ்தானத்தில் இருந்து தேவனுக்கு முன்பாக நீதிமானா இருக்கிறவன் மாத்திருச்சு. வாட் டிரான்ஸ்ஃபர்மேஷன்! இது புல் அரிக்குது இதை வாசிக்கும் போது. நீங்களும் நான் எவ்வளவு மாறி இருக்கிறோம் தெரியல. இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நமக்கு பாடுகள் தான் இருக்கப்படுது. இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நமக்கு கஷ்டங்கள் இருக்கத்தான் போகிறது. இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் பாவத்தோடு போராட்டம் நமக்கு இருக்கத்தான் போகிறது. இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நமக்கு உபத்திரவம் இருக்கத்தான் போகிறது. கண்ணீர் கஷ்டம் நிறைந்த உலகை கடந்தென்று நான் மறவேன். ஜீவ ஊச்சருகே என் நேசரன் கண்ணீரை துடைத்திடுவா. வீணை நாதம் தொழித்திடும் நேரம் எனக்கு வரவேற்பு ஒன்று அளிக்கப்படும். என் பேர் சொல்லி என் இயேசு என்னை கூப்பிடுகிறாரா, எனக்கு ஆனந்தம் பொங்கிடுதே. என் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும். அந்த நாட்டை நான் சுதந்திரித்துக் கொள்வேன். என்ன ஒரு மாற்றம்! என்னால் இதை நம்பவே, இதை பல முறை நான் வாசித்திருக்கிறேன். இந்த பகுதியை நான் பல முறை இந்த வசனத்தை வாசிச்சு எனக்குள்ளேயே தப்பா நான் நினைச்சிருக்கேன். ஒரு சத்தியத்தை பரலோகம் எப்படி பார்க்குதுன்னா, நம்மள நமக்குள்ள இருக்கிறவனுக்குள்ள நம்ம நீதிமானா இருந்தா போதும் போல அப்படின்னு நான் நினைச்சிருக்கேன். நான் நிறைய நினைச்சிருக்கேன். சிலர்கிட்ட கூட நான் அதை சொல்லியிருக்கேன். பாருங்க, நோவாவை பாருங்க, அந்த வசனம் இப்படி சொல்லுது பாருங்க, தன் காலத்துக்குள்ள இருந்த ஒரு நீதிமான். அப்ப தம்பி, நீ ஸ்கூலுக்கு போற அப்படின்னா அங்க இருக்கிறவனை விட நீ நல்லா இருந்தா போதும்பா அப்படிங்கிற மாதிரிலாம் நான் சொல்லியிருக்கேன். ஒரு சிலருக்கு, அதாவது நான் ரொம்ப ஆழமா சொன்னதில்லை, சொல்லியிருக்கேன். அப்படி அந்த வார்த்தையை வாசிக்கும் போது நான் ஆச்சரியப்பட்டேன். தனக்குள்ள இருக்கிறவனோட நீதிமானாய் இருக்கிற வாழ்க்கை தேவையில்லை, என் தேவனுக்கு முன்பாக நீதிமானா நிற்கிற வாழ்க்கை எனக்கு வேணும். ஹல்லேலூயா. இதை எப்படி நோவா செய்தார் அப்படின்னு நீங்க வாசிச்சீங்கன்னா,
6வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். ஆமென், ஹalleluya. ஒரு வெற்றியுள்ள பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு வழி இருக்குன்னு நீங்க கேட்பீங்கன்னா, அது எப்படி வாழ்றதுன்னு நீங்க சிந்திப்பீங்கன்னா, நான் சொல்றேன், அவர் உங்களுக்கு சொல்லுகிறபடி செய்யுங்கள். வேத வசனம் நமக்கு என்ன சொல்லுது அதை செய்யுங்க. சர்ச்சில் நான் தாழ்மையா சொல்றேன், நம்மை கர்த்தர் நல்ல ஒரு ஆவிக்குரிய சபைக்கு வைத்திருக்கிறார், ஆவிக்குரிய சபையில் வைத்திருக்கிறார். நீங்க தைரியமா போய் சொல்லலாம், ஐயா இந்த ஒரு வசனத்தை சொல்லலாம், தாழ்மையாய் சொல்லலாம், போதகரே, நல்ல போதகரை விட்டுருங்க, தேவன் ஒருவர் தவிர நல்லவர் ஒருத்தரும் இல்லை, நீர் முகத்தாட்சியம் பண்ணுகிறவர் அல்லவர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இந்த ஆலயத்திலே பிரசங்கம் பண்ணுகிற போதக ஊழியம் செய்கிற ஒருவர் கூட பணக்காரன் ஏழை அப்படின்னு பார்க்கறது இல்லை. சத்தியம் எல்லாருக்கும் சத்தியம்தான். நீ பாவம் செஞ்சனா அது பாவம் தான். அப்படி ஒரு மேன்மையான ஆவிக்குரிய சபையில வைத்திருக்கிற நான் சொல்றேன், அவர் கட்டளையிட்டபடி செய்யுங்க. இன்னைக்கு நிறைய பேர் நிறைய விதமா போதிக்கிறாங்க. இப்படிலாம் கண்டிப்புலாம் தேவையில்லை, இவ்வளவு கண்டிப்புலாம் என்ன செய்வையில்லை. அது என்ன, ஒரு நாள் ஆலயத்துக்கு போகலன்னா பாஸ்டர் செத்து போயிடுவான்னு சொல்றாரு. பைபிள்ல போட்டிருக்கா, பைபிள்ல போட்டிருக்கு, ஓய்வு நாளை அனுசரியாதவன் கல்லடிச்சு கொள்ளணும், அறுப்புண்டு போகணும் அப்படின்னு இருக்குது. ஆனா ஒரு தெளிவான புரிதல் என்ன அப்படின்னு கேட்பீங்கன்னா, நான் உங்க வாழ்க்கையிலேருந்து சொல்றேன். இங்க எத்தனை பேருக்கு குழந்தைகள் இருக்காங்க, பிள்ளைங்க இருக்காங்க, பிள்ளைங்க வளர்ந்து பெரியவங்களா இருக்காங்க, எனக்கு பிள்ளைங்க இருக்கு அப்படின்னு சொல்றவங்க கைதுக்குங்க பாருங்க. இதுக்கு நீங்க கைதுக்கலன்னா அப்புறம் ஆமென், ஹல்லேலூயா. இந்த பிள்ளைக்கு சோறு ஊட்டும் போது நீங்க ஒன்று சொல்லுவீங்க, அது அப்படின்னு சொல்லும். அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? பூச்சாண்டி வரான் தூக்கிட்டு போயிருவான். பூச்சாண்டி வருவானா? வரமாட்டான். தூக்கிட்டு போவானா? அப்படியே வந்தாலும் நீங்க உங்க பிள்ளைய கொடுப்பீங்களா? அப்ப அங்க பூச்சாண்டி பயங்காட்டுறது நோக்கம் இல்லை, பிள்ளைய பறி கொடுக்கறது நோக்கம் இல்லை, பிள்ளை சாப்பாடை சாப்பிடணும், அவ்வளவுதான் நோக்கம். அப்ப நான் எப்போது பவுல் சொல்லுகிறா, என் பிள்ளைகளே நீங்க திரும்பவும் பிறக்கும்படி நான் கற்ப வேதனைப்படுகிறேன். கற்ப வேதனைப்படுகிற சபையின் ஊழியர் கண்டிப்பா சொல்ற சில இது நான் சொல்றேன், பூச்சாண்டி கதை போல அது உண்மை இல்லதாவே இருக்கும். நோக்கம் நம்ம சாகிறது இல்ல, நோக்கம் வசனத்தின்படி நம்ம வாழுகிறது. என் பிள்ளைகளே அவர்களை விட்டு வெளியே வாங்க. பரிசுத்தமான வாழ்க்கைக்கு ஒரு வழி இருக்கும்னா, எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பரிசுத்தமாய் ஜீவிப்பான். கத்தரவனோடு இருந்தால் அவனால் ஜீவிக்க முடியும். என்ன சொன்னாரா? அவர் சொன்னபடி செய்து முடித்தார். நீங்க வாசித்து பாருங்களேன், பரிசுத்தம் பாவ வாழ்க்கை இது இரண்டின் வேறுபாடு எங்க ஆரம்பிக்குதுன்னா, இந்த பூமியில ஆதாமேவாள் சம்பவத்துல தான் ஆரம்பிக்குது. அவங்க செஞ்ச பாவம் பழம் சாப்பிட்டதான்னு நீங்க சொல்லுவீங்களா, இல்ல கீழ்ப்படியாமைன்னு சொல்லுவீங்களா, இல்ல கர்த்தர் சொன்னதை செய்யாததுன்னு சொல்லுவீங்களா? சரியான பதில் என்னன்னா, அவங்க கர்த்தர் சொன்னதை செய்யாததுதான். கீழ்ப்படியாமை அதுக்கப்புறம் தானே, பழம் சாப்பிட்டது அதுக்கு அப்புறம் தானே. நீங்க அதை யோசிச்சு பாருங்க. எல்லாத்தையும் சாப்பிட சொன்ன ஆண்டவர் அது ஒன்னே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாரு, அது ஒரு மாதிரியா இருக்குல்ல, தப்பா இருக்குல்ல. அது எல்லாத்தையும் விட்டுட்டு யோசிச்சீங்கன்னா ஒரு மாதிரியா இருக்கும். அது எதுக்கு அப்படி இருக்கு? ஏன் சாப்பிடக்கூடாது? சாப்பிடக்கூடாதுன்னா சாப்பிடக்கூடாது. அவங்க வாழல, பாவம் உள்ள வந்துச்சு. தகப்பனாகிய நோவாவை கர்த்தர் தெரிந்து கொண்டார், கிருபைகளை கொடுத்தார். அப்புறம் என்ன தெரியுமா செய்தார்? தான் சொல்லுகிறபடி எல்லாம் அவரை செய்ய வைத்தார். நீங்க வாசிச்சு பாருங்க, 11ஆம் வசனத்தை வாசிங்க, 12 வாசிங்க. பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதா இருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதா இருந்தது. ஆமென், ஹல்லேலூயா. நீங்க தாழ்மையா விசுவாசிங்க பாருங்க, பூமியே சீர்கெட்டதா இருந்துச்சாம். எல்லா மனுஷனும் தங்க வழியை கெடுத்து கொண்டிருந்தார்களாம். எல்லாரும் பாவம் செஞ்சாங்க, எல்லாரும் அக்கிரமம் செஞ்சாங்க. ஆனா இதுல நீங்களும் நானும் கவனிக்க வேண்டிய ஒரு மேன்மையான வார்த்தை ஒன்று இருக்கிறது. நோவாவோ கர்த்தர் கட்டளையிட்டபடியே இந்த பாவம் நிறைந்த உலகிலே அவருடைய பரிசுத்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அப்ப இந்த பூமியில நம்ம வாழ்றதும் சாத்தியம்தான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அப்ப இந்த பூமியில நம்மளும் பரிசுத்தமா வாழ்றது எப்ப சாத்தியம்னா,
கண்மூடித்தனமா கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்கும்போது. எப்ப ஊழியருடைய, மறுபடியும் சொல்றேன், எல்லா ஊழியருடைய வார்த்தையும் அல்ல, ஊழியக்காரர்கள் போர்வேலை சுத்துற எல்லா வார்த்தையின்படி அல்ல, கர்த்தர் நம்மை அர்ப்பணித்த அந்த சபையிலே, நம்முடைய ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் செலுத்துகிற சபையிலே, ஆவியில பலப்பட்டிருக்கிற ஒரு ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் கீழ்ப்படிவோமே. ஆனால் நான் தாழ்மையாய் சொல்லுவேன், இந்த சீர்கெட்ட பூமியிலே சீரோடு நம்மால் வாழ முடியும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாழ்க்கையின் தடம் எப்பொழுது புரளுகிறது? 14வது வசனம் சொல்லுது, நீ கொப்பேறு மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த பேழையின் அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமுமாக கீழ் என்ன செய்து பூசிவிடு. வாழ்க்கையின் தரம் மாறும் பொழுது பரிசுத்த வாழ்க்கை மாறும். இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். நம்மள்கிட்ட கொஞ்ச காசு இருக்கும்போது நேர்த்தியான ஆடை வாங்குவோம். கொஞ்ச காசு இருக்கும்போது கிழிஞ்ச ஜீன்ஸ் வாங்க மாட்டோம். கொஞ்ச காசு இருக்கும்போது நல்லா என்ன சொல்றது, கவர்ச்சிகரமான உடை வாங்க மாட்டோம். காசு ரொம்ப வரும்பொழுதுதான் வித்தியாசமா ட்ரெஸ் வாங்க தோணும். இல்லைன்னா நம்ம சிந்தையில மாற்றங்கள் வர 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 நம்முடைய வாழ்க்கையில பாவங்கள் வர ஆரம்பிக்கும். இது மேன்மையான ஒரு சத்தியம். கொப்பேறு மரத்துல செய், கீழ் பூசு. இதுவரைக்கும் நோவாவின் காலத்திலே எவர்களும் பயன்படுத்தாத ஒரு பொருள் அது. நீங்க 11வது அதிகாரம் 3வது வசனத்துல வாசிப்பீங்கன்னா அங்கேயும் இப்படியாய் சொல்லப்படுகிறது, கல்லுக்கு பதிலாக செங்கலும் சாந்துக்கு பதிலாக நிலக்கீலும் அவர்களிடத்தில் இருந்தது. எப்ப இவங்க கையில கல்லுக்கு பதிலா மாற்றா செங்கல் கிடைச்சிச்சோ, சாந்துக்கு பதிலா எப்ப மாற்றா நிலக்கீல் கிடைச்சிச்சோ, இவங்க சொல்றாங்க நம்ம கோபுரம் கட்டுவோம், வானமரியந்தம் கோபுரம் கட்டுவோம், தேவன் நம்ம செய்ய நினைச்சது தடைபடாதுன்னு காட்டுவோம். வாழ்க்கையில சில வளமான வாழ்க்கைகள் வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கை இயற்கையாகவே ஒரு பெரிய மாற்றத்துக்கு நேரா போகுது. பெரிய மாற்றத்துக்கு நேரா போகுது. விதவிதமா தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை முறையை வாழ ஆரம்பிக்கிறோம். ஆனா தகப்பனாகிய நோவா கையிலையும் கொப்பேறு மரம் கிடைச்சிச்சு, இங்கேயும் கீழ் கிடைச்சிச்சு. ஆண்டவர் சொல்றாரு, உள்ளும் புறமும் கீழ் பூசு, உள்ளும் புறமும் கீழ் பூசு. நான் தாழ்மையாய் சொல்றேன், இவர் வார்த்தையின்படியே செய்தார். உள்ளும் புறமும் கீழ் பூசினார். 40 நாட்கள் மழை பெய்ந்தது. ஆழத்தின் மதகுகள் ஊற்றுக்கண் திறந்தது. வானத்தின் வாசல்கள் எல்லாம் திறந்தது. பூமியை தண்ணி நிரப்புச்சு. கீழ் பூசின நோவாவின் பேலையோ தண்ணீருக்கு மேலே மிதந்தது. நான் தாழ்மையா சொல்றேன், எதெல்லாம் கர்த்தர் பூசுன்னு சொல்றாரோ அது ரொம்ப விலை கொண்டதுங்க அந்த காலத்துல. அதாவது புதிதான ஒரு பொருள், அதை கர்த்தர் சொன்னபடி செஞ்சார் அவரு. நான் சொல்றேன் தாழ்மையா, நம்முடைய வாழ்க்கையில குடும்பம் அப்படிங்கிற பேலையில எல்லா ஓட்டையும் அடைப்போம், எல்லா இடத்துலையும் கீழே வச்சு பூசுவோம். கரெக்டான வார்த்தை தாறு. தாறு பூசணும் அப்படின்னு சொன்னோம்னா தண்ணி உள்ள வராது, தாறு தான். தார் பூசுறாங்க. கர்த்தர் நமக்கு என்னெல்லாம் சொல்றாரோ, கர்த்தர் ஒரு பேழைங்கிற ஒரு அமைப்பை கொண்டு வந்துட்டாரு. கர்த்தர் நமக்கு ஒரு அமைப்பை கொடுத்து சொல்றாரு, இதுல சின்ன சின்ன ஓட்டை இருக்குப்பா, இதை நீ பூசு. நீ கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள வந்துட்ட, நீதிமானா இருக்கிறோம்ப்பா. சின்ன சின்ன ஓட்டைகள் அடைப்பா. சினிமா பார்க்காத ஓட்டைகள் அடைப்போம், சீரியல் பார்க்காத ஓட்டைகள் அடைப்போம், இப்படி டிசைனா முடி வெட்டாத ஓட்டைகள் அடைப்போம், தகப்பனுக்கு கீழ்ப்படி அந்த ஓட்டை அடைப்போம், தாய்க்கு கீழ்ப்படி அந்த ஓட்டை அடைப்போம், ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படி அந்த ஓட்டை அடைப்போம், கர்த்தருக்கு பிரியமாய் வாழு ஓட்டை அடைப்போம். நாள் ஒன்று வரும், வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுது ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கை என்கிற கப்பலை மிதக்க செய்வார். உள்ள வராது, உள்ள தண்ணி வராது. கப்பல்ல தானே இருந்தேன், காலமெல்லாம் சபைக்குள்ள இருந்தும் ஓட்டை அடைக்கலையப்பா. நம்ம 9ஆம் கிளாஸ்ல நம்ம வாழ்க்கையில விழுந்த ஓட்டை இப்ப வரைக்கும் அடைக்கல. இவ்வளவு நாள் சும்மா தண்ணி வந்துச்சு, இவ்வளவு நாள் மழை தான் பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. பாவத்தை மேற்கொள்ளாத நம்முடைய வாழ்க்கையில் ஆழத்தின் மதகுகள் ஒரு நாள் திறக்கும், வானத்தின் பல கதவும் திறக்கும். அன்னைக்கு பேலை முங்கிரும், தூக்கவே முடியாதது. அப்புறம் நான் தாழ்மையாக விசுவாசிக்கிறேன், ஒரு தேவ மனிதன், நீதிமானாய் உள்ள வந்த மனிதன், கர்த்தர் சொன்னபடியே வாழ்ந்தபடியினாலே தன் காலத்தில் நீதிமானாய் இருந்த மனிதனை கர்த்தர்
பரலோகத்தின் தேவனுக்கு முன்பாக நீதிமானாய் மாற்றினார். வெரி சிம்பிள். கர்த்தர் ஒரு கட்டளையிட்டபடி எல்லாம் செய்து முடித்தார். இன்னொரு மனுஷனை தியானிக்க போகிறோம். லோத்துவை குறித்து நம்ம தியானிக்க போறோம். நீங்க எடுத்துக்கோங்களேன் என்னோடு கூட அதே வார்த்தை. ஆதியாகமம், மன்னிக்கணும், நீங்க யூதா 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. யூதா 1:7. அப்படியே சோதோம் குமாரா பட்டணத்தார்களும் அவைகளை சூழ்ந்து பட்டணத்தார்களும் அவர்களை போல விபச்சாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து நித்திய அக்கினியின் ஆக்கினையை அடைந்து திருஷ்டாந்தரமாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். 2 பேதுருவில் நம்ம போன முறை வாசிக்கும் போதே கடந்த இதுக்கு முன்னாடி வாசிக்கும் போதே வாசிச்சோம். நாள்தோறும் அவனுடைய அக்கிரம கிரிகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்திலே வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்து. தகப்பனாகிய பேதுரு மட்டும் நீதிமானாகிய லோத்துன்னு எழுதாம விட்டுருந்தாருன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் லோத்தை போல கொடும்பாவி யாருமே என்ன செய்யாது. லோத்து எந்த அளவுக்கு கொடும்பாவி தெரியுமா? லோத்து பேரை எனக்கு தெரிய ஒருத்தரும் தம் பிள்ளைகளுக்கு வைக்கிறது இல்லை. ரூபன்னு கூட பேர் வைக்கிறாங்க பாருங்க. வஸ்தி, அதாவது வேதத்துல நெகட்டிவ் கேரக்டர், அதாவது அவங்க தப்பு செஞ்சவங்க. வஸ்தின்னு கூட பேர் வைக்க, யூதாசன் கூட வைக்கிறவங்களாம் இருக்கிறாங்க, ஜூடாஸ் அப்படின்னு வைக்கிறாங்க. ஆனா நம்ம சர்ச்சில் 35 ஆண்டு ஆக போகுது, யாருக்காச்சும் லோத்துன்னு பேர் வச்சிருக்காங்களா? பேரே அடிபட்ட பேர் இவர் பேர். ஆனா இவர் சொல்றாரு, தகப்பனாகிய பேதுரு நீதிமானாகிய லோத்து. காரணம் என்ன தெரியுமா? இதே கதை தான். தன் காலத்திலே வாழ்ந்தவர்களுக்குள்ளே நீதிமானாய் தெரிந்து கொள்ளப்பட்ட லோத்து தன் வாழ்க்கையை முடிக்கும் போது பரலோகத்தின் தேவனுக்கு முன்பாக அநீதிமானாய் ஓடி முடித்து விட்டார். சொல்லுது யூதாவினுடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவைகளை சூழ்ந்த பட்டணத்தார்களும் அவர்களை போல் பாவம் பண்ணி. இன்னைக்கு ஒரு பெரிய பலவீனம். லோத்துவின் நாட்கள் நடந்த பெரிய பாவம் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவர்களை போல பாவம் செய்வது. தேவனுடைய பிள்ளைகள் நாம் பாவம் செய்வதல்ல, இன்னொருத்தரை போல பாவம் செய்வது. இதுதான் இன்னைக்கு பயங்கர வீழ்ச்சியின் காரணமா இருக்கு. நமக்கு இப்படிலாம் செய்ய தெரியாது, நம்முடைய பிள்ளைகளுக்கு இது போல பேச தெரியாது. பிறந்ததிலிருந்து கர்த்தருடைய ஆலயத்தில் உள்ளவர்கள், வளர்ந்ததிலிருந்து கர்த்தருடைய ஆலயத்தில் உள்ளவர்கள். ஆனால் இப்பொழுது இவர்கள் அவர்களை போல பேசுகிறார்கள். இப்பொழுது இவர்கள் அவர்களை போல பாவம் பண்ணுகிறார்கள். அஞ்சாணிகளுக்குள்ளே காணப்பட்ட பாவ கிரிகைகள் கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள வர்றவங்களுக்கு வந்துட்டு என்ன, அவர்களை போல பாவம் செய்கிறார்கள். அவங்கள போல வாழணும், அவங்கள போல உடுத்தணும், அவங்கள போல ஒரு ஜீவியம் ஜீவிக்கணும். தேவனுடைய பிள்ளைகளை நான் தாழ்மையாய் சொல்லுவேன், உலகத்தாரை போல அவர்களை போல வாழும்படி நாம் அழைக்கப்படவில்லை. நம்முடைய கிறிஸ்துவாகிய இயேசுவை போல வாழ நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அவர்களை போல வாழ அல்ல, அவரை போல வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர்களை போல அல்ல, அவரை போல வாழ அழைக்கப்பட்டு இருக்கிறோம். வெளியே வரணும், அதை விட்டு எல்லாரும் வெளியே வரணும். ட்ரெஸ் கூட நம்ம என்ன சொல்றோம், அவன மாதிரி உடுத்தணும். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். பரிசுத்தத்தின் வைராக்கியம் அப்படிங்கிறத சின்ன குழந்தைகளிருந்தே ஸ்டார்ட் பண்ணிடணும். சின்ன குழந்தைக்கு கூட குறைவான ஆடை போடக்கூடாதுன்னு தீர்மானம் பண்ணணும் கர்த்தருடைய விசுவாச பிள்ளைகள். நான் உனக்கு கேட்குறேன், பச்சை பிள்ளை நல்லா இருக்கிற பிள்ளைய கொண்டு போய் மாதம் மாதம் போய் ஊசி போட்டுட்டு வரீங்களே, எதுக்கு ஊசி போடுறீங்க? பிள்ளைக்கு காய்ச்சல் வந்துச்சா? பிள்ளைக்கு தடி பிடிச்சிச்சா? அது வாட்டுக்கு நல்லா சிரிச்சு ஓடிக்கிட்டு இருக்கும். கொண்டு போய் ஊசியை குத்திட்டு வந்து அது 3 நாள் நொய்யி 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 நொய்யின்னு பார்க்கவே பரிதாபமாக இருக்கும். ஏன்? அது வளரும்போது அதுக்கு வியாதி வராது. அப்போ பரிசுத்தத்தின் ஆடை அலங்காரத்தை, பரிசுத்த பேச்ச, பரிசுத்த பெயரை பிள்ளை நம்ம பாஷையில சொல்ற மாதிரி பச்சை பிள்ளையா இருக்கும் போதே அதுக்கு சொல்லி கொடுத்துடணும். 2 வயசு பிள்ளையா இருந்தாலும் குட்டை பாவடை போட்டு விடக்கூடாது. 2 வயசா பையனா இருந்தாலும் கிழிஞ்ச ஜீன்ஸ் போட்டு விடக்கூடாது. ஆரம்பத்தில் எதை விதைக்கிறோமோ
அதுதான் அந்த பிள்ளைக்குள்ள நடக்கும். சின்ன பிள்ளையில கொண்டு போய் சைடில் கோடு ஓட்டு விடாதீங்க, அவன் வளர்ந்த பின்னாடி ரோடு ஓட்டுருவான் மண்டையில். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அது பரலோக பிள்ளை இல்லை, கிறிஸ்மஸ் 25 கொண்டாடுற இயேசு பாலன் இல்லை, உங்க பிள்ளை. நீங்க என்ன அழகா பரிசுத்தமா வாழ்ந்தீங்களோ அந்த பரிசுத்தம் தான் அந்த பிள்ளைக்குள்ள இருக்கும். ஒன்னே ஒன்று கேட்குறேன், நீங்க வாலிபத்தில் இருந்த பரிசுத்தத்தின் அளவு என் பிள்ளைக்கு போதும்னு யார் இங்க தைரியமா உங்களால சொல்ல முடியும்? ஒருவர் இங்க கை தூக்கி ஏன் வாலிபத்தின் பரிசுத்தம் என் பிள்ளைக்கு போதும்னு சொல்லுங்க பாப்போம். ஒருத்தர். நீங்கள் எவ்வளவு பிரதான பாவின்னு உங்களுக்கு தெரியும். அப்ப எப்படி பிள்ளைங்களை நம்ம இஷ்டத்துக்கு வளர்க்க முடியும்? நோவா கர்த்தர் சொன்னபடி செய்தார், அவன் குமாரரை கர்த்தர் ஆசீர்வதித்தார். கர்த்தர் சொல்றபடி பிள்ளைகளை வளர்ப்போம், கர்த்தர் சொல்றபடி பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம். அந்த பிள்ளைங்க நம்ம ஒரு நாள் செத்து போயிடுவோம், ஒரு நாள் நம்ம இல்லாமல் போயிடுவோம். கர்த்தர் பூரண ஆயுசை வச்சா பூரண ஆயுசு, நடுத்தர ஆயுசு நம்முடைய ஆலயத்தில் எல்லாம் கர்த்தர் தீர்க்க ஆயுசை கட்டளையிடுவாராக. ஆனால் ஒரு நாள் நம் கடந்து போன பிற்பாடு நீதிமான் தன் பிள்ளைகளை உத்தமத்தில் நடத்துகிறான், அவனும் உத்தமத்தில் நடக்கிறான். அவனுக்கு பின்னாடி நிச்சயமாய் இவன் பிள்ளைகள் பாக்கியவான்களாக இருப்பார்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பிள்ளையை பிரம்பினால் அடிக்கிறதுனால் அவன் சாகான். பிள்ளை அடிக்கிறதுனால அவன் சாக மாட்டான். நான் லோத்து புஸ்தகத்தை எடுத்து வாசிக்க விரும்பல, அவங்க செஞ்சதை சொல்றேன். 2 தூதர்கள் உள்ள வந்தாங்களாம். அப்ப அங்கிருந்த சோதோமின் புத்திரர் வந்து சொன்னாங்களாம், அந்த 2 ஆண்களையும் வெளியே விடுங்க, நாங்க அவங்களோட பாவம் செய்யணும்னு சொன்னாங்களாம். நான் சொல்றேன், நோவா தன் காலத்திலே நீதிமான், அதே மாதிரி லோத்துவும் இப்ப தன் காலத்திலே, அதாவது சோதோமின் நியாயத்தோடு ஒப்பிடும்போது இவர் யாரு? இவர் வந்து வெளியே சொன்னாரு, பாவ மனுஷரே இது அசுத்தம். அப்படி சொல்லல, என் பார்வையில ஆணோடு பாவம் செய்யறதான் பாவம். எனக்கு 2 பெண் பிள்ளைங்க இருக்காங்க, அவங்கள கொண்டு வந்து வெளியே விடுறேன், உங்க இஷ்டத்துக்கு எதனால என்ன செய்யுங்க. அதான் வசனம் சொல்லுது, அவர்களை போல பாவம் பண்ணாங்க. தகப்பனாகிய லோத்து தனக்கு கர்த்தர் நீதிமான ஒரு ஸ்தாவத்தை கொடுத்தாரு, ஆனால் அவர் நிக்கல, கர்த்தர் சொன்னபடி அவர் நடக்கல. விளைவு என்ன தெரியுமா? மனைவியை இழந்தாரு, 2 பிள்ளைகளை இழந்தாரு. எங்க அதிகாரத்தை எல்லாம் வாசிச்சு பாருங்க. கர்த்தர் மலைக்கு போயான்னு சொல்லுவாரு, இவர் சோவாருக்கு போறேன்னு சொல்லுவாரு. சோவாருக்கு போயாச்சு இருப்பாரான்னு பாக்குறீங்களா? அங்க இருக்க மாட்டாரு, அங்க இருந்து கொஞ்ச நாள்ல ஓடி போயிடுவாரு. அதன் முடிவு வேதத்தை வாசித்த பிள்ளைகளுக்கு தெரியும். லோத்துவின் குமாரத்திகள் இந்த பூமியிலேயே கேடுகட்ட காரியத்தை செய்தார்கள். ஏன் தெரியுமா? லோத்து தன் காலத்துல நீதிமான்கிற சுவாபத்தோட நின்றுட்டார். ரட்சிக்கப்பட்டதோட சரி நின்றுட்டோம். நம்ம பிள்ளைங்களை ரட்சிக்க முடியாது, நம்ம பிள்ளைகளை ரட்சிக்க முடியாது. காலம் பொல்லாதா ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம பரிசுத்தப்பட 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 ஜப வாழ்க்கையில வளர 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 தன் காலத்தில் நீதிமானாய் தெரிந்து கொள்ளப்பட்ட நான், இந்த வேம்பார் பட்டணத்தில் நீதிமானாய் தெரிந்து கொள்ளப்பட்ட நான், மங்களா கிராமத்தில் நீதிமானாய் தெரிந்து கொள்ளப்பட்ட நான், நரிப்பூரிலே சாயலுடில பின்னாடி இங்க இருக்கிற எல்லா கிராமத்திலிருந்து நீதிமானாய் தெரிந்து கொள்ளப்பட்ட நான், என் ஓட்டத்தை முடிக்கும் பொழுது என்னை உண்டாக்கின தேவனுக்கு முன்பாக நீதிமானாய் நின்று என் ஓட்டத்தை முடிக்க வேண்டும். அப்புறம் என் பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருப்பாங்க. தண்டனையின் பிறம்ப அவனோட பாவத்தை நீக்கிறோம். டீனேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம பாஷையில் சொல்லனா 8ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் பிள்ளைக்கு நம்ம கட்டுப்பாடு. 8ல இருந்து மிஞ்சி போனா 10 வச்சுக்கலாம். நீங்க ரொம்ப கண்டிப்பா வச்சுங்கன்னா 10ஆம் கிளாஸ் வரைக்கும். அதுக்கப்புறம் நீங்க சொப்பனத்தில் நினைச்சாலும் உங்களால கட்டுப்படுத்த முடியாது. அதுக்கப்புறம் உங்கள் ஜபமும் உங்கள் விசுவாசமும் உங்கள் சாட்சியுள்ள ஜீவியம் தான் உங்க பிள்ளைகளை கத்ததுக்குள்ள நிறுத்தும். ஆனா சொல்றேன் தாழ்மையா, இந்த 10ஆம் கிளாஸ் முடிகிறக்குள்ள 13 வயசுல இருந்து 15 வயசுக்குள்ள உங்களால எவ்வளவு பிள்ளைய பின்னி பெடல் எடுக்க முடியுமோ எடுத்துருங்க. நான் சொல்றேன், லிட்ரலா சொல்றேன். பச்சை மட்டையை கூட வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க, எல்லாத்துக்கும் பூசை போடலாம், தப்பே கிடையாது. பைபிள் சொல்லுது பிரம்பினால் அடிக்கிறதுனால். ஆனா இதை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டே வரணும். 3 வயசுல இருந்து குறைச்சு 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 அவன் 15 வயதாகும் போது தோளுக்கு மேல வளர்ந்தவன்
அப்பா அவன் தோல் மேலே கையை போட்டு, ஐயா அப்பா கர்த்தருடைய வழியில நடக்கேன் ஐயா, நீனும் நடையான்னு சொல்ற நிலைமைக்கு நம்ம வந்துடணும். நல்லா ஞாபகம் இருக்கு. அம்மா அப்பாவுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில. இப்படி பின்னி பெடல் எடுக்குன்னு சொல்றீங்களே, நீங்க எதை வச்சுப்பா சொல்ற அப்படின்னு. எனக்கு நல்லா இருந்தா 4 வயசு 5 வயசு இருக்கும். அப்போ சர்ச்சில் 4 வயசு 5 வயசு நமக்கு என்ன ஆராதிக்க தெரியும்? யாராச்சும் ஆராதிக்கிற மாதிரி நடிக்க தெரியும். எவ்வளோ நேரம் நடிக்க முடியும்? அன்னைக்கு சேட்டை பண்ணியாச்சு, வீட்டுக்கு போயாச்சு. யசோபுரத்தில் வீடு போனால் வீட்டுக்கு போகிற ட்ரெஸ்ஸை சின்ன பிள்ளைலாம் அதை விட கம்மியாக இருக்கும் நினைக்கிறேன். 3-4 வயசு தான் இருக்கும். எனக்கா ட்ரெஸ் மாற்ற தெரியாது, அப்பா அம்மா தானே மாற்றி விடணும். எனக்கு அந்த காட்சி இன்னும் ஞாபகம் இருக்குது. இவங்க இப்போ இல்லைன்னு சொன்னாலும் நம்பாதீங்க, நடந்துச்சுது. அப்பா எனக்கு ட்ரெஸ்ஸை போகும்போதே விட்டுன்னு பேசிட்டு போகிறாங்க. நமக்கு திக்குன்னு இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சாலே போகிறேன், ட்ரெஸ் மாற்றணும்ல. வீட்டுக்கு சர்ச்சுக்கு போட்ட ட்ரெஸ்ஸை கழட்டி ஸ்டாண்டில் போட்டாச்சு. ட்ரெஸ்ஸே எனக்கு மாற்றலை, வீட்டுக்கு போடுற ட்ரெஸ். பூச பெல்ட் எடுத்து 2 அடி, சீப்பை வச்சு அட்டி, ஐயா அம்மா கதறி. ஏசப்படத்துல மொட்டை காடு, அந்த மொட்டை காடுனா வெறும் வெட்டாந்திர. வெயில்ல 1/2 மணி நேரம் முழங்கால விட்டாங்க. 1 மணி இருக்கும். எதுக்கு? ஒழுங்கா ஆராதிக்கல. ஆனா நான் மறுவாரம் ஒழுங்கா ஆராதிச்சேனான்னு கேட்டா எனக்கு தெரியல. ஆனா வேத வசனத்தின்படி தண்டனையின் பிரம்பு என் ஆத்மாவை பாதாளத்துக்கு தப்புவித்தது. நான் இன்னைக்கும் தைரியமா எல்லா தாழ்மையோடும் பயத்தோடும் சொல்லுவேன், என் வாலிப நாட்களிலே கர்த்தர் மாத்திரம் என்னோடு இராதிருந்திருப்பாரே, ஆனால் என்றைக்கோ என் ஆத்மா மௌனத்தில் வாசமாய் பண்ணியிருக்கும். என்னைக்கோ வாசம் பண்ணியிருக்கும். ஒரு நாள் அதே இடம் தான், அப்ப பழைய சர்ச்சு. இந்த ஜன்னலுக்கு நேராக தான் முழங்கால் போட்டு நான் அழுது ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே இந்த ஒரு விசை எனக்கு இறங்கும், இந்த ஒரு விசை எனக்கு இறங்கும், இந்த ஒரு முறை நீர் என்னை காப்பாற்றுவீர்னா ஜீவனுள்ள நாளெல்லாம் கரையற்ற ஊழியனாய் உமக்கு முன்பாக நிற்பேன். நான் சொல்றேன், அன்னைக்கு என் கரத்தை அவர் பிடித்தார். இந்த நாள் வரை நானும் அவருக்கு உண்மையா இருக்கேன். அவரை என் கரத்தை கைவிடல. நான் சொல்றேன், காலங்கள் இருக்கும் பொழுது பிள்ளைகளை கர்த்தருக்குள் வளர்த்து விடுங்கள். 15 வயசுக்கு அப்புறம் நீங்க முட்டியை தான் முடக்கணும். அடுத்து நீங்க சொல்றேன், சொப்பனத்துல இருந்தாலும் உன்னை காப்பாற்ற முடியாது. பிரம்பை கையாடாதவன் தன் மகனை, அவன் மேல் அன்பா இருக்கிறவனோ அவனை ஏற்கனவே அடிச்சு நொறுக்கிட்டான். நோவாவை பற்றி பேசும்போது லோத்துவை பற்றி பேசியாக வேண்டும். லோத்துவை பற்றி பேசும்போது தகப்பனாய் ஆபிரகாமை பற்றி கண்டிப்பாய் பேசியாக வேண்டும். இந்த நோவா நீதிமானாய் வாழ்ந்து தேவனுக்கு முன்பாக நீதிமானாய் இருந்தும் நோவா பிள்ளையில ஒரு பிள்ளை இழந்துட்டாரு. ஏவாள் பாவத்தை விட்டுருங்க, இந்த காமோட பாவம் தான் எனக்கு இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம். லோத்து முழு குடும்பத்தை வளர்ந்துட்டார். ஆபிரகாம் வாழ்க்கை எடுத்து பாருங்க, என்ன மனுஷன்யா. 100 வயசுக்கு அப்புறம் புள்ள பிறந்திருக்கு. அந்த பிள்ளைய செல்லமாய் வளர்த்தாருன்னு பைபிள்ல இருக்கானுமே தெரியல. கர்த்தர் சொன்னானா செய்வார் அவர். விசுவாசிகளின் தகப்பன் ஆபிரகாம்னா அவர் தான் விசுவாசிகளின் தகப்பன். அவர் போறாரு, ஆண்டவர் பலி கொடுக்கணும்னு சொல்றாரு. தாயேவு தாட்சண்யம்லாம் கிடையாது. அவன் மேலதான் கட்டை ஏத்துவார், அவனைத்தான் கொண்டு போய் படுக்க வைப்பார். எப்படி அவர் வேத பண்டிதர் சொல்றாங்க, 13 வயசுல இருந்து 38 வயசு இருக்கலாமா ஈசாக்குக்கு பலி கொடுக்க போகும்போது. 13 வயசுல இருந்து அவருக்கு 38 வயசுக்குள்ள இருக்கலாம். தோராயமா எடுத்துக்கிருவோமே, ஒரு 22 வயசுன்னு வச்சுக்கிருவோம். அப்பா சொல்றாரு, படுடா பலிவிடத்தா படுத்துருவார். அப்படின்னா ஆபிரகாம் எப்படி இருப்பு கரம் கொண்டு நம் பிள்ளையை இளம் பிராயத்தில் வளர்த்திருப்பாரு நீங்க நினைச்சு பாருங்க. எப்பா கலக்கம்லாம் உள்ள இருக்கும். கர்த்தருக்கு எடுத்த காரியம்னா அசர மாட்டாரு. பிள்ளைய கொண்டு போய் கடத்திடுறாரு. கத்திய ஓங்கிட்டு திருப்பி கூட்டிட்டு வந்துட்டாரு பிள்ளைய. பையல்கிட்ட சொல்லவே இல்லை, உனக்கு பொண்ணு பார்க்க போறோம், உனக்கு கல்யாணம் நடக்க போது சொல்லவே இல்லை. வேலைக்காரனை கூப்பிடுறாரு, சொல்றாரு. அவனும் பொண்ணை பார்த்து கூட்டிட்டு வந்துட்டாரு.
இவர் சாயங்காலம் ஜெபத்தை முடிச்சுட்டு வராரு. 40 வயசுல ஜெபத்தை முடிச்சுட்டு வராரு. இந்த அம்மா போய் வணக்கம் சொல்றாங்க, வணங்குறாங்க. வேலைக்காரன்ட்ட என்ன அப்படின்னு கேட்கிறாரு. வேலைக்காரன் நடந்ததெல்லாம் சொல்றான். உங்க அப்பா என்னை அனுப்புனார், அவ்வளவுதான். அப்பா வார்த்தையின் மடியே அந்த மகளை கூட்டிட்டு போய் தனக்கு மனைவி ஆக்கி கொண்டு வாழ்ந்தாராம். என்ன வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார் பாருங்களேன். இதை தவிர ஒரு விசுவாசிக்கு என்ன வாழ்க்கை வேணும்? ஒரு சந்ததி வேணும். அந்த சந்ததியின் வாழ்க்கை தேவனோட நீங்க அதுதானே வாழ்க்கை. அதுக்கு மேல என்ன இருக்கு? நீங்க கை நீட்டுற பிள்ளைய உங்க பிள்ளை வாழ்க்கை துணையை ஏத்துக்கிட்டுனா வாழ்க்கையில 90% சாதிச்சிட்ட மாதிரி அர்த்தம். நான் சொல்றேன், கல்யாணங்கிறது சாதாரணம் இல்லை. முழு வேதமே அது ஒண்ணுலதான் இருக்கு. பைபிள் சொல்லுது, ஆவி அவரிடத்தில் பரிபூரணமா இருந்ததே, பின்னையே நானையும் பெண்ணையும் சிருஷ்டித்தார், பக்தியுள்ள சந்ததியை பெறும்படிதானே. இவர் வாழ்க்கையை பாருங்க. 100 வயசு கழிச்சு இவருக்கு பிள்ளை, 40 வயசு கழிச்சு இவர் பையனுக்கு கல்யாணம், 20 வயசு வரைக்கும் ஈசா, அடுத்த 20 வருஷம் ஈசாக்குக்கு பிள்ளை கிடையாது. 60வது வயசுல ஈசாக்குக்கு 2 பிள்ளை பிறக்குது. அப்ப ஆபிரகாமுக்கு 160 வயசு, 175 வயசுல சாகிறாரு. 15 ஆண்டுகள். எபிரேயர் சொல்லுகிறது இப்படியாய், தன் உடன் சுதந்திரவாளியான யாக்கோபோடு, மன்னிக்கணும், ஈசாக்கோடு யாக்கோபோடு ஆபிரகாம் கூடாரங்களிலே குடியிருந்தார். ஒரு அற்புதமான சத்தியத்தை உங்களுக்கு நான் வாசித்து இன்னைக்கு நான் ஜெபித்து முடிக்க ஆசைப்படுகிறேன். ஆதியாகமம் 25வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசியுங்கள். ஆபிரகாம் தனக்கு உண்டான யாவையும் ஈசாக்குக்கு கொடுத்தான். ஆபிரகாம் எல்லாத்தையும் ஈசாக்கு கொடுத்துட்டார். தன் சொத்து, தம் பத்து எல்லாத்தையும் கொடுத்துட்டார். அது வரைக்கும் வைராக்கியமாய் பிள்ளையை வளர்த்திருக்கிறாரு. கர்த்தர் வழியில நடக்கணும் ஐயா, இல்லாட்டினா வாழ்க்கை கிடையாது. 11வது வசனத்தை உங்களுக்காண்டி வாசிக்கிறேன். ஆபிரகாம் மரித்த பின்பு தேவன் அவன் குமாரனாகிய ஈசாக்கை ஆசீர்வதித்தார். ஒரு கிறிஸ்தவன் எப்படி வாழணும்னு ஒருத்தவங்க போதிப்பாங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் அத்தனை தகுதிகளும் உடைய ஒரே மனிதன் ஈசாக்கு தான். யார் அப்படி அவரை வளர்த்தாரு தெரியுமா? தகப்பனாய் ஆபிரகாம் அவர் அப்படி வளர்த்தார். கல்தேய தேசத்துல தனக்குள்ளே நீதிமானாய் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆபிரகாம் வாழ்க்கையை முடிக்கும் போது தேவனுக்கு முன்பாக நீதிமானாய் தன் வாழ்க்கையை முடித்தார். அவர் பிள்ளைய வேதம் சொல்லுது, ஆபிரகாம் மரிச்சிட்டாரு, தேவன் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். நீங்க நினைக்கிறீங்களா நல்ல ஆசீர்வாதமா இருப்பார்? நல்லா எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். உங்க பிள்ளைங்க கர்த்தரோட இல்லாட்டினா அவங்க கண் சொருகி போன குருட்டு வாழ்க்கை வாழ்வாங்க, கனியற்ற கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வாங்க. அப்படி வாழ காரணம் யார் தெரியுமா? அந்த பாவம் உங்க தலைமையில தான் இருக்கும், சந்தேகமே கிடையாது. உங்க பிள்ளை கர்த்தருக்குள்ள வளராததுக்கு, உங்க பிள்ளை கர்த்தரை விட்டு தூரமா போனதுக்கு அந்த பாவம் உங்கள் தலைமையில் தான் இருக்கும். அதற்கு நோவாவும் லோத்தும் சரியான சான்று. முழங்கால் படி எல்லாம் தேவனுடைய சமூகத்தில் பரிசுத்தத்தில் தைரியமாக இருங்கள். சாத்தியம் இல்லைன்னு மட்டும் நீங்க நினைக்காதீங்க. ஒத்த நீதிமான் ஆபிரகாம் தம் பிள்ளை இவ்வளவு நேர்த்தியா வளர்த்திருக்காரு. எப்படி வளர்த்தார்? அவர் கர்த்தர் சொன்னதை மட்டும் செஞ்சார். ஆபிரகாம் நிறைய விஷயத்துல தவறுனாரு, ஆனா ஈசாக்கு ரொம்ப நேர்த்தியா வளர்த்தார். ஏசப்பா எனக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா. நீங்க கேளுங்க கர்த்தருடைய சமூகத்துல, ஏசப்பா நீங்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா, என் பிள்ளைங்க விளக்க நீங்க உதவி செய்யுங்க. ஒருவேளை நீங்க சின்ன பிள்ளைங்கள்லாம் வச்சிருப்பீங்கன்னா, ஒரு 15 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைங்கள்லாம் வச்சிருப்பீங்கன்னா, நீங்க அவங்கள்ட்ட நல்லா ஜெபம் பண்ணுங்க. நீங்க அவனை கொல்லுவதற்கு உங்க ஆத்மாவை எழும்ப விட்டாதீங்க. கர்த்தருக்கு எடுத்த தாரியத்துல எவ்வளவு கண்டிப்பா நடத்த முடியுமோ நடத்துங்க, எவ்வளவு கண்டிப்பா நடத்த முடியுமோ நடத்துங்க. அதற்கு மேல உள்ளவர்கள் ஒரே வழி முழங்காலை முடக்குவது, கண்ணீர் வடிப்பது. அதுவும் மாற்றும், அதுவும் மாற்றும், அதுவும் மாற்றத்தை கொண்டு வரும். ஏசப்பா நான் நீதிமானாய் வாழ உதவி செய்யுங்க. உண்மைதான் ஐயா, நீங்க இந்த பட்டணத்துல நீதிமான், சந்தேகமே இல்லை.
இந்த பட்டணத்தில் நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், இந்த பட்டணத்தில் நீங்கள் விசுவாசிகள். உங்கள் காலத்திற்குள்ளே உங்களுக்குள்ளே இருக்கிறவர்களுக்குள்ளே நீங்கள் நீதிமான், நீங்கள் விசுவாசிகள். ஆனால் உங்கள் தேவனுக்கு முன்பாக உண்மைதான், நான் இந்த பட்டணத்திலே உங்களுக்குள்ளே நான் ஊழியக்காரன். தேவனுக்கு முன்பாக எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. பரிசுத்தத்துல தைரியமாயிருக்கு உதவி செய்யுங்க, பரிசுத்தத்துல தைரியமாயிருக்கு உதவி செய்யுங்க. நம்ம ஒரு நாள் வாழ்ந்து கொஞ்சம் காசை சேர்த்து வச்சு செத்து போயிடுவோம் கொஞ்ச காலில். ஈசாக்கை குறித்து வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாம் மரித்த பின்பு அவன் குமாரனாக ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்தார். நீதிமான் தன் உத்தமத்தில் நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகள் பாக்கியவான்களாக இருப்பார்கள். பரிசுத்தத்தில் நாங்கள் நிலைத்திருந்து நாங்கள் விட வேண்டியதெல்லாம் விட்டு அவர்களை போல பாவம் செய்யாம நான் பரிசுத்தமாவோட எனக்கு உதவி செய்யுங்கப்பா. போதிக்கிறேன்னா ஆகாம போகாதபடி நான் வாழ ஆண்டவரே, என் சந்ததிகளும் பரிசுத்தமாய் வாழ உங்க சமூகத்தில் கெஞ்சி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் உதவி செய்யும், பொறுப்படுத்திக் கொள்ள. இயேசுவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி உம்மை உயர்த்துகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.